வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் இறுதி விசாரணை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கனிமொழிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்ததால் பரபரப்பு. இந்திய மீனவர் 5 தூக்கு தண்டனையை எதிர்த்து இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. அந்தமான் கடல் பகுதியில் புயல் சின்னம். தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு. விரிவான செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் இறுதி விசாரணை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக கூறப்படும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கனிமொழி எம்பி உள்ளிட்ட 17 பேர் மீது 2011 அக்டோபர் 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகளை நீதிபதி OP சைனி பதிவு செய்தார். தொடர்ந்து சாட்சியங்கள் பதிவு செய்யும் பணிகள் துவங்கின. சிபிஐ தரப்பில் 153 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட அதே வேளையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் 29 சாட்சிகளின் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டன. ரிலையன்ஸ் நிறுவன அதிபர் அனில் அம்பானி, அவரது மனைவி டினா அம்பானி, அரசியல் தரகர் நீரா ராடியா, கருணாநிதி மனைவி தயாளு உள்ளிட்டோரும் சிபிஐ தரப்பு சாட்சிகளாக வாக்குமூலம் அளித்தனர். இவ்வழக்கில் சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதியே முடிந்த நிலையில் நவம்பர் 10ஆம் தேதி இறுதி விசாரணை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி திங்களன்று காலை நீதிமன்றம் கூடியதும் இறுதி விசாரணையை துவங்குவதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டுமென சிபிஐ மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வக்கீல்கள் வலியுறுத்தினர். அதை ஏற்ற நீதிபதி OP சைனி வழக்கின் இறுதி விசாரணை டிசம்பர் 19ஆம் தேதி துவங்கும் என்று அறிவித்தார். ராசா, கனிமொழி தவிர முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலர் சித்தார்த்த பெகுரா, ராசாவின் தனிச்செயலர் RK சந்தோலியா, ஸ்வான் அதிபர்கள் சாகித் பால்வா, வினோத் கோயங்கா, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், ரிலையன்ஸ் நிறுவன அதிகாரிகள் என 14 தனிநபர்கள், கலைஞர் டிவி உட்பட 3 நிறுவனங்கள் மீது ஊழல் ஒழிப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திங்களன்று நீதிமன்றத்தில் ஆஜராகாத கனிமொழி எம்பிக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை நீதிபதி சைனி பிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து அவரது சார்பில் வக்கீல் ஆஜராகி கனிமொழி ஆஜராகாததன் காரணத்தை விளக்கி மன்னிப்பும் கோரினார். அதை ஏற்ற நீதிபதி பிடிவாரண்டை ரத்து செய்தார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்கள் பிரச்சினை குறித்து இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்ததை கண்டித்து கடந்த 31ஆம் தேதியிலிருந்து மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் தண்டனையை எதிர்த்து மத்திய அரசு திங்களன்று மேல்முறையீடு செய்தது. இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர். இலங்கை நீதிமன்றம் அப்பாவி ஒரு 5 மீனவர்கள் மீது தூக்கு தண்டனை விதித்திருப்பதென்பது இந்த நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் உள்ளிட்ட மீனவர்கள் கடுமையான போராட்டத்தை கடந்த 30ஆம் தேதியிலிருந்து நடத்தி இருக்கிறார்கள். மத்திய அரசு மேல்முறையீடு செய்வதாக வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் இந்த 5 மீனவர்களையும் மீட்டு தமிழகத்திற்கு உயிரோடு கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள். இதற்கிடையே இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக இலங்கை அதிபர் மாளிகை வட்டாரம் தெரிவித்துள்ளது. அப்போது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழர்கள் பிரச்சினை குறித்தும் மோடி பேசியதாக கூறப்படுகிறது. மேல்முறையீடுக்காக தமிழக அரசு 20 லட்சம் ரூபாயை இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அனுப்பியுள்ள நிலையில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 மீனவர்களை இந்திய சிறைக்கு மாற்ற இலங்கை அதிபர் ராஜபக்சே ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்வதால் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய தாழ்வு நிலை உருவாகி அதே இடத்தில் திங்களன்று காலை தாழ்வு பகுதியாக மாறி நிலை கொண்டுள்ளது என்றும் இது தமிழகத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ரமணன் தெரிவித்தார். எனவே வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ரமணன் கூறினார். ஆந்திரா மற்றும் அதை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு பகுதி மறைந்துவிட்டது. ஒரு மேலடுக்கு சுழற்சியாக அதே இடத்தில் நீடிக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பெய்துள்ளது. அதிகமான மழை என்பது 2 சென்டிமீட்டர் துறையூர், சமயபுரம் மற்றும் லால்குடியில் பதிவாகியுள்ளது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. நேற்று தென்னாசிரம் கடற்கரை மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த
ஒரு தாழ்வு நிலையானது ஒரு தாழ்வு பகுதியாக மாறி இன்று காலை 8:30 மணி அளவிலே தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நீடிக்கின்றது. இது தமிழகத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே நாம் மழை எதிர்பார்க்க முடியும். சென்னையை பொறுத்த வரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ரமணன் தெரிவித்தார். 6 மாதங்களுக்குள் சட்டசபை கூட்டம் நடத்த வேண்டும் என்ற விதிமுறை இருப்பதாக தெரிவித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் குளிர்கால கூட்டத்தொடர் துவக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியதற்கு முதல்வர் பன்னீர்செல்வம் திங்களன்று பதில் அளித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் லோக்சபா தேர்தல் காரணமாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் தேர்தலுக்கு பின்னர் எடுத்துக் கொள்ளப்பட்டு கடந்த கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முடிவடைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியல் அமைப்பின்படி ஒரு கூட்டத்தொடரின் கடைசி அமர்வுக்கும் அடுத்த கூட்டத்தின் முதல் அமர்வுக்கும் இடையே உள்ள கால அளவு 6 மாதங்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் சட்டசபை கூட்டத்தை எப்போது கூட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் இது தொடர்பாக ஸ்டாலின் அறிவுரை தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநடப்பு, கூச்சல் குழப்பம் உள்ளிட்ட நாடகங்களை மீண்டும் அரங்கேற்ற ஸ்டாலின் துடிப்பதாகவும் தனது அறிக்கையிலாவது தலைவர் பெயர் இருக்கட்டும் என்று திமுக சட்டசபை தலைவர் ஸ்டாலின் அறிக்கை என்று உப தலைப்பிட்டு அறிக்கை வெளியிட்டதாக பன்னீர்செல்வம் சாடியுள்ளார். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 மீனவர்களுக்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை, தற்போது வழக்கு செலவுக்கு தமிழக அரசு 20 லட்சம் ரூபாய் வழங்கியது உள்ளிட்டவற்றை பட்டியலிட்டுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் குழம்பி குட்டையில் மீன்பிடிக்க ஸ்டாலின் நினைக்க வேண்டாம், அது நிறைவேறாது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 தொழிலாளர்கள் உடல் சிதறி பலியாகினர். சிவகாசி புதுப்பட்டி அருகே உள்ள புதுக்கோட்டையில் சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. வழக்கம் போல் திங்கட்கிழமையன்று காலை பட்டாசு மூலப்பொருட்கள் கலக்கும் அறையில் தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது மூலப்பொருட்களில் ஏற்பட்ட உராய்வால் வெடிபொருள் வெடித்து சிதறியது. இதில் அந்த அறை தரைமட்டமானதுடன் சம்பவ இடத்தில் இருந்த புதுக்கோட்டை காலனி பகுதியைச் சேர்ந்த பெருமாள், மதுரை மாவட்டம் கோப்பைய நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த வேல்முருகன் இருவரும் உயிரிழந்தனர். படுகாயம் அடைந்த நிலையில் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட புதுக்கோட்டையைச் சேர்ந்த முத்துராமன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். இச்சம்பவம் குறித்து புதுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிறுத்தப்பட்ட முதியோர் ஓய்வூதிய தொகையை கேட்டு வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த முதியவர் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் திங்கட்கிழமையன்று நடந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு கொடுப்பதற்காக பலர் வந்தனர். இதில் எவ்வித காரணமும் இன்றி கடந்த 6 மாதங்களாக நிறுத்தப்பட்ட ஓய்வூதிய உதவித்தொகையை வழங்கும்படி மனு அளிப்பதற்காக குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சந்திரனும் கலெக்டர் அலுவலகம் வந்தார். அப்போது அலுவலகம் உள்ளேயே சந்திரன் திடீரென்று மயங்கி விழுந்தார். மருத்துவர்கள் வந்து பரிசோதித்த போது அவர் இறந்துவிட்டது தெரிய வந்தது. பின்னர் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குடியாத்தம் தாலுகா சேத்துவண்டி கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் முதியோர் தொகை ஏற்கனவே பெற்றுக் கொண்டிருந்தார். இப்ப நிறுத்திவிட்டதனால் கலெக்டர் ஆபீஸ் மண்டிய பெட்டிஷன் கொடுக்க இங்கு வந்திருந்தார். மரத்தடியில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை போல் இருக்கு. வந்து உட்கார்ந்தாரு. உட்காந்துட்டு ஒரு அப்படியே படுத்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு 108 ஆம்புலன்ஸ் வந்தோடனே பரிசோதனை பண்ணி உயிரிழக்கப்பட்டார். உயிரில்லை அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் முதியவர்கள் பல நாட்கள் அலைக்கழிக்கப்படுவதால் இதுபோன்ற அசம்பாவிதம் நடந்துள்ளதாக மனு அளிக்க வந்தவர்கள் தெரிவித்தனர். சிவசேனாவுடனான பிரச்சினைகள் தானாக தீரும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அருண் ஜேட்லி தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லிக்கு அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது கூடுதல் பொறுப்பாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை வழங்கப்பட்டது. திங்களன்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அருண் ஜேட்லியிடம் பொறுப்புகளை முந்தைய அமைச்சர் பிரகாஷ் ஜாவ்டேகர் ஒப்படைத்தார். அப்போது சிவசேனா பாரதிய ஜனதா மோதல் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும், சில பிரச்சினைகள் தானாகவே தீரும் என்றார் ஜேட்லி. ஞாயிறன்று மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது சிவசேனா எம்பி அனில் தேசாய்க்கு கேபினெட் அமைச்சர் பதவி அளிக்க மறுத்த பாரதிய ஜனதா மேலிடம் இணையமைச்சர் பதவி அளிக்க முன்வந்தது. ஆனால் இதை ஏற்க மறுத்து பதவியேற்பு விழாவை சிவசேனா புறக்கணித்தது. அதே நேரம் சிவசேனாவில் விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்த சுரேஷ் பிரபுவுக்கு கேபினெட் அந்தஸ்திலான ரயில்வே அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனால் சிவசேனா மற்றும் பாரதிய ஜனதா இடையே மோதல் மேலும் வலுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஒற்றையாட்சி முறை இருக்கும் வரை தமிழர்களுக்கு பயனில்லை என்று கூறியுள்ள இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் இந்தியா உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா வந்துள்ள இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் சென்னையில் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வடக்கு மாகாண நிர்வாகத்தை இயங்க விடாமல் தடுப்பதே இலங்கை அரசின் நோக்கமாக உள்ளது என குற்றம் சாட்டிய அவர், ஒற்றையாட்சி முறையால் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்றார். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக பயன்படுத்தினால் தற்போதைய பொருளாதாரம் உள்ளிட்ட மற்ற பயன்களை பெற முடியும் என கூறிய விக்னேஸ்வரன் இந்தியாவின் உதவி தேவை என்றும் கூறினார். இந்த ஒற்றையாட்சியின் கீழ் சகல அதிகாரங்களும் மத்திய அரசாங்கத்தின் கைகளிலே இருக்கும் போது அவர்கள் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தருகின்றார்களோ அதைத்தான் நாங்கள் பெற்றுக் கொள்ளலாமே ஒழிய எங்களுக்கென்று சில உரித்துக்களை நாங்கள் பிரத்யேகமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு அவகாசம், ஒரு நிலை, ஒரு சட்ட ரீதியான ஒரு நிலைமை எங்களுக்கு இல்லாம போய்விடுகின்றது. அப்போது எங்களுக்கு போரின் பின்னரான இந்த காலகட்டத்திலே இருக்கும் ஒரே ஒரு வழிமுறை இந்த 13வது திருத்தச் சட்டம். ஆகவே 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நாங்கள் இயக்கினோமானால் ஓரளவுக்கு அவர்களுக்குரிய தற்போதைய பொருளாதார ரீதியான அல்லது மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களில் அவர்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அதை கூட அவர்கள் நடைமுறைப்படுத்த இடமளிக்கவில்லை. இந்தியாவினுடைய உள்ளிடல் இல்லாமல் இந்த பிரச்சனை தீர முடியாது. ஒருவேளை மத்திய அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்கும் போது அமர சிந்தித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே உடனே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உந்துதல் எங்களை பாதிக்கக்கூடும். ஏனென்றால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற முறையிலே. கடந்த 1976க்கு பிறகு இலங்கையில் யாருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்பதை வைத்து பார்க்கும் போது தற்போது தூக்கு தண்டனை பெற்றிருக்கும் தமிழக மீனவர் நிலை குறித்து பயப்பட வேண்டியதில்லை என்றும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் திருச்சியில் வாசனின் கூட்டம் நடைபெறுவது சந்தேகமே என்று தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகம் முழுவதும் தானும் மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தவர், திருச்சியில் வாசனின் கூட்டம் நடைபெறுமா என்பது சந்தேகமாக உள்ளது என்றும் கூறினார். கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்திலே இருந்து பெருவாரியான ஊழியர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி நான் அத்தனை காங்கிரஸ்காரர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ்காரர்களுக்கு கேட்டுக்கொள்வது, தயவு செய்து நீங்கள் இங்கே வர வேண்டாம். நான் உங்களை நாடி உங்களுடைய இடத்திற்கே வர இருக்கின்றேன். நானும் மற்ற தலைவர்களும் இந்த வேண்டுகோளை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். இல்லையே, நாங்கள் அப்படி சொல்லவில்லையே. எனக்கு முதலில் திருச்சியில் அந்த கூட்டம் நடைபெறுவா என்பதிலேயே எனக்கு சந்தேகம். ஞாயிறன்று திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்ததில் அரசியல் உள்நோக்கம் கிடையாது என்றும் தொடர்ந்து வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சியின் நல்லகண்ணு உள்ளிட்டோரையும் சந்திக்க உள்ளதாகவும் இளங்கோவன் தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் திங்களன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,720 ரூபாய்க்கும், 1 கிராம் ஆபரண தங்கம் 2,465 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 37 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 34,930 ரூபாயாக இருந்தது. டெல்லியில் புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு முத்த போராட்டம் நடத்தினர். கேரளாவின் பப் ஒன்றில் அமர்ந்திருந்த இளஞ்சோடிகளை RSS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்கியதை கண்டித்து கேரளாவில் உள்ள கொச்சியில் நவம்பர் 2ஆம் தேதி முத்த போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த முத்த போராட்டம் தலைநகர் டெல்லியையும் எட்டி உள்ளது. சனியன்று டெல்லியில் உள்ள RSS அலுவலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற முத்த போராட்ட குழுவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் மறுநாளே டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் முத்த போராட்டம் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஆணும் பெண்ணும், ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும் என ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர்.
முத்தம் கொடுப்பதும் கட்டி அணைப்பதும் இந்திய வேதங்களில் கூட இடம்பெற்றுள்ளதாக கூறிய மாணவ மாணவிகள் அன்பை பரிமாறிக்கொள்ளும் உரிமை வேண்டுமெனவும் வலியுறுத்தினர். बताया जाता है कि भारतीय संस्कृति के खिलाफ तुम लोग कुछ करो तो हमें पब्स में, पार्क्स में, स्ट्रीट्स में पीटा जाता है, तो उस सब के खिलाफ ये किस ऑफ लव प्रोटेस्ट है. मतलब किस इज वन फॉर्म ऑफ इट. जो हुआ था आपका कैफे में, कोची में एक छोटा सा कैफे था जहाँ पे लड़का लड़की हाथ पकड़ के बैठे, कॉफी पिया या किस किया, तो संगी गुंडी उधर जाके उनको मारा और उस कैफे को बंद कर दिया. तो सबको लगा कि ये गलत है, क्योंकि प्यार तो आप कभी भी कर सकते हो. तो वो लोग तो कुछ गलत नहीं कर रहे थे, हाथ पकड़ के बैठे थे. तो कुछ लोगों को लगा कि इसको लेके प्रोटेस्ट करना चाहिए, तो वो लोग केरला में शुरू किया और ये पूरा हैदराबाद, कलकत्ता, दिल्ली, मुंबई हर जगह पे ये हो रहा है धीरे धीरे. இதே போன்ற முத்தமிடும் நிகழ்வுகள் கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை நகரங்களிலும் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.